தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. ஆன்மீக ஐதீகங்கள். வேல். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் இந்த ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் வேல் மற்றும் அதன் சிறப்பான தத்துவங்கள், பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். வேலை வணங்குவதே நம் வேலை என்பதற்கேற்ப தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய சக்தி மிகுந்த வேலானது தமிழர்களின் வழிபாட்டில் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது. அதனால்தான் இன்றும் கோவில்களில் மூலஸ்தானத்தில் உள்ள முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும் போது வேலுக்கும் அபிஷேகமும் பூஜைகளும் நடைபெறுகின்றன. சக்தி வேலை தொடர்ந்து வழிபட்டுக் கொண்டிருப்பதன் மூலம் அதன் சூட்சும சக்தி அதிகரித்துக் கொண்டே செல்வதோடு நம் வேண்டுதல்களும் விரைவில் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. அறிவானது ஆழமாகவும் பரந்து விரிந்தும் கூர்மையாக திகழ்வதைப் போல வேலின் அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி விசாலமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் திகழ்கிறது. வேல் அறிவின் அடையாளம், மயில் ஓம்காரத்தின் அடையாளம். துன்பம் வரும் வேளையில் ஓங்கார வேலவன் அறிவாக வந்து நமக்கு நல்ல சிந்தனையை தந்து காப்பாற்றுவான் என்பதால்தான் வேலும் மயிலும் துணை என்கிறார்கள். டெல்டா கேன்க்ரி எனும் நட்சத்திரத்தின் கதிரலைகள் பூமியின் காஸ்மிக் வட்டத்திற்கு வரும்போது பூமியில் உள்ள உயிரினங்களுக்கு புத்துணர்வை தந்து மந்த நிலையை போக்கி உயிரினங்கள் நன்றாக சிந்திக்கும் ஆற்றலை கொடுக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. பூசம் எனும் நட்சத்திரத்தின் அறிவியல் பெயர்தான் டெல்டா கேன்க்ரி என்று வழங்கப்படுகிறதாம். மேலும் கேன்சர், அதாவது கடகம் என்னும் தாய் அமைப்பில் இருந்து அது சக்தியை பெறுகிறது என்றும் ஒரு தகவல் கூறப்படுகிறது. குழந்தைகளுக்கு தாய் தந்தையிடம் இருந்து ஞான சக்தி கிடைப்பதைப் போல ஓர் பூசம் நட்சத்திர நாளில் முருகப்பெருமான் தனது அன்னை பார்வதி தேவியிடம் இருந்து ஞானவேலை பெற்றார். பிறகுதான் சூரபத்மன் என்னும் அசுரனை வதம் செய்ததாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. பூசம் நட்சத்திரம் பூமியில் வெளிப்படுவது ஜனவரி மாத இறுதியில் இருந்து பிப்ரவரி மாத இறுதி வரை இரவு நேரங்களில் தெளிவாக தெரியுமாம். மேலும் டெல்டா கேன்க்ரி வடிவமும் வேல் வடிவமும் ஒத்த அமைப்புடையதுதான் என்றும் கூறப்படுகிறது. சாதாரணமாக தமிழர்களால் வேல் உருவாக்கப்படவில்லை என்றும் அது 180 ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்கும் ஒரு நட்சத்திரம் என்றால் நம் சித்தர்களின் ஆற்றலை வார்த்தைகளால் அளவிட முடியாது என்றே கூறலாம். செய்யும் காரியங்களில் தடைகள் விலக, மனபயம் நீங்கி வலிமை உண்டாக, நவக்கிரகங்களினால் உண்டாகும் தோஷங்கள் நீங்க, சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க, நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேற வேல் வழிபாடே தலைச்சிறந்ததாகவும் கூறப்படுகிறது. வேல் வேறு முருகன் வேறு இல்லை, வேலே முருகன் முருகனே வேல் என்பதால்தான் கோவில்களில் முருகப்பெருமானோடு இணைந்தே சக்திவேல் காணப்படுகிறது. வேல் வழிபாட்டை துவங்குபவர்கள் தைப்பூசத்திலிருந்து வணங்க துவங்கலாம். ஒவ்வொரு நாள் காலையும் சூரிய உதயத்துக்கு முன்னதாக சக்திவேலை வழிபடுதல் சிறப்பாகும். வேலுக்கு பாலாபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமமிட்டு மலர்கள் சூட்டி தூபதீப ஆராதனைகள் காண்பித்து மனமுருகி முருகனையும் சக்திவேலையும் நினைத்து ஓம் ஸ்ரீ சத்ரு சம்ஹார ஞான வேலே போற்றி எனவும் ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க எனவும் கூறியும் வேல் வகுப்பு பாடல் பாடியும் வழிபட நம்ப முடியாத மாற்றங்கள் காணலாம் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. நேயர்களே, வேல் வழிபாடானது வேண்டிய வரமளிக்கும் ஆற்றல் கொண்டது. வேலாயுதத்துக்கு மேல் ஓராயுதம் எங்கும் இருப்பதற்கில்லை என்பதை உணர்ந்து மனதுக்குள் வேலனையும் சக்தி வேலையும் நினைத்துக் கொண்டு ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க என சொல்லி வர துன்பங்கள் நீங்கி வரம் பல பெறுவோம், வளமுடன் வாழ்வோம்.
ஆன்மீக ஐதீகங்கள். வேல். தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.